வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்குக்கும் நம்ம எங்கேருந்து சோர்ஸ் எடுத்து படிக்கிறது. சார் நான் வந்து எனக்கு எந்த கோச்சிங் சென்டர்லையும் படிக்கிறதுக்கான வசதி இல்லை, ஓன் ப்ரிப்பரேஷன் தான் பண்ணிகிட்ருக்கேன், ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன், வேலைக்கு போயிட்டுருக்கேன். ஸோ அதனால் எனக்கு அதிலெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. கிடைக்கிற நேரத்தில் நான் வந்து வீடியோஸ் பார்த்து அல்லது வீடியோவில் வர்ற நோட்ஸை பார்த்து எழுதி வந்து நான் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்காகத்தான் நம்ம இந்த ஓவரால் வீடியோவே போடுறோம். ஃபஸ்ட்டு ஃபார் செல்ஃப் ப்ரிப்பரேஷன், செல்ஃபாக படிச்சுட்ருக்கவங்களுக்காக தான் நம்மளுடைய வீடியோஸ் எல்லாமே போட்டுட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நான் ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் வந்து ஒவ்வொரு யூனிட்டை வந்து எந்த யூனிட்டு நம்ம ஃபஸ்ட்டு படிக்கணும் அப்படிங்கிறத வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அப்படி ஒருவேளை நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா இதற்கு முன்னாடி அந்த வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு யூனிட்டு நம்ம வந்து சூஸ் பண்ணக்கூடியது எது அப்படின்னா 5th யூனிட்டை நம்ம சொல்லியிருக்கோம். ஃபஸ்ட் யூனிட் வந்து 5th யூனிட், அதாவது நம்ம ஃபஸ்ட்டு படிக்க போகிற யூனிட் அப்படிங்கிறது வந்து 5th யூனிட். யூனிட் 5 வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு படிங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ எதுக்காக அப்படிலாம் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது வந்து நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவை பாருங்கள். யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஷேக்ஸ்பியரில் வந்து பார்த்தீங்கன்னா 4 ட்ராமாவும் ஒரு 8 சானட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய பிளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒத்தெல்லோ. இப்போ இதுலேருந்து எப்படி சார் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு வீடியோ போட்டிருக்கேன். பிஜிடிஆர்பி பொறுத்த வரைக்கும், அதுவும் குறிப்பாக இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் கேள்விகள் எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். நம்ம வந்து எந்த ஒர்க் எடுத்துக்கிட்டு படித்தாலுமே சரி, எந்த சின்ன ஒர்க், அதாவது போயமாக இருக்கட்டும், போயட்ரியாக இருக்கட்டும், ப்ரோஸாக இருக்கட்டும், அல்லது பிளேவாக இருக்கட்டும், ஃபிக்ஷனாக இருக்கட்டும், நாவலாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நமக்கு கேள்விகள் வரக்கூடியது ஒரு 5 கேட்டகரியிலேருந்து வரும் அப்படின்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். அது என்னென்ன கேட்டகரியில் எப்படி வரும் அப்படிங்கிறதுக்கு ஒரு வீடியோவும் போட்டிருக்கோம். அதையும் நீங்கள் பார்த்துட்டு வாங்க. இருந்தாலும் நான் இந்த வீடியோவில் அதை வந்து உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறேன். எல்லா வீடியோலையுமே இதை நான் ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஏன்னா இந்த பேஸில் தான் நீங்கள் வந்து நோட்ஸ் எடுக்கணும். நான் ஒரு மாடல் நோட்ஸுக்கு இன்னொரு வீடியோ போடுறேன். நோட்ஸ் எடுக்கிறது வந்து இந்த பேஸில் நீங்கள் நோட்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு பின்னாடி ரிவிஷன் பண்ணுறதுக்கோ அல்லது கேட்டகரைஸ் பண்ணி படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த வகையில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆத்தர் பேஸ்டு நம்ம சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி. ஆத்தர் பேஸ்டு, அதுக்கப்புறம் ஒர்க் பேஸ்டு, அதுக்கப்புறம் கண்டென்ட் பேஸ்டு, டெக்ஸ்ட் பேஸ்டு, அதுக்கப்புறம் கிரிட்டிசிசம் பேஸ்டு, கிரிட்டிக் பேஸ்டு கொஸ்டின்ஸ். இந்த 5 கேட்டகரியில் தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த 5 கேட்டகரியை நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும். ஒன்று. அடுத்து இப்போ இந்த 5th யூனிட்டில் எனக்கு வந்து நான் பெருசாக படிக்கிறதுக்கு சோர்ஸ் இல்லை சார், நான் எங்கேருந்து படிக்கிறது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக தான் இந்த மாதிரி நான் புதுசாக ட்ரை பண்ணுறேன். இது நானும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால் உங்களுக்கு அதை ட்ரை பண்ணுறேன். ஒத்தெல்லோ அப்படிங்கிற அந்த பிளேவை நம்ம எடுத்துக்கிறோம். இந்த வீடியோவில் வந்து ஒத்தெல்லோ அப்படிங்கிற இந்த பிளேவை எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து இந்த ஒத்தெல்லோவை எங்கே படிக்கிறது அப்படின்னு இருக்கும். பை ஷேக்ஸ்பியரோட ஒர்க்ஸ், ரைட்டுங்களா? இந்த ஷேக்ஸ்பியர் எழுதின இந்த பிளேவை ஒத்தெல்லோங்கிற இந்த ஒத்தெல்லோ அப்படிங்கிற இந்த ஸ்டோரியை வந்து நான் எங்கேருந்து படிக்கிறது, இந்த கதை எனக்கு தெரியாது, நான் ஃபஸ்ட்டு எப்படி கதை படிக்கிறது அப்படின்லாம் வந்து நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஒரிஜினல் டெக்ஸ்ட் படிக்கிறேன் சார், என்னால் புரிஞ்சிக்க முடியல, எடுத்தோடனே நான் ஒரிஜினல் டெக்ஸ்ட் படிக்கிறேன் அப்படின்னா என்னால் புரிஞ்சிக்க முடியல அப்படிங்கிறப்ப ஸோ நம்ம இதை எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு பிளேன்னு எடுத்துக்கிட்டாலே நீங்கள் பொதுவாக, அதுவும் குறிப்பாக ஷேக்ஸ்பியர் பிளே அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே முதல்ல உங்களுக்கு கதை தெரிஞ்சிருக்கணும், ஸ்டோரி தெரிஞ்சிருக்கணும். அதற்கப்புறமா அதில் இருக்கக்கூடிய அந்த செப்பரேட் பார்ட், நிறைய பிளேசஸில், சில ட்ராமாஸ்லாம் வந்து நிறைய பிளேசஸில் நடக்கும், அது தெரிஞ்சிருக்கணும். 3வது வந்து கேரக்டர் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இப்போ ஒத்தெல்லோ அப்படிங்கிற பிளேயில் ஒத்தெல்லோ அப்படிங்கிறது ஒரு கேரக்டர், அவ்வளோதான். இதுக்கப்புறம் என்னென்ன கேரக்டர் வருது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் அந்த கதை எப்படி நகருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதோடைய ஃபைனல் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதோட முடிவு என்ன, ட்ராஜடியா? அப்போ இது வந்து ஒரு ட்ராஜடி. ஸோ ட்ராஜடியாக முடியுதா, காமிக்காக முடியுதா, காமிக் ட்ராஜடியாக இருக்கா, இந்த மாதிரி வந்து எப்படி எண்டிங் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ இது எல்லாமே வந்து ஒரிஜினல் டெக்ஸ்ட்லேருந்து படிச்சுட்டா நம்மளுக்கு கிடச்சிருமா சார் அப்படின்னு தெரியாது. இதை தாண்டி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம கொஸ்டின்ஸ் பேஸ், அதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம் பேஸில் அந்த கொஸ்டினுக்கு உண்டான நிறைய கண்டென்ட் படிக்கணும். அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு சொல்லுவாங்கல்ல, நிறைய விவரங்கள் படிக்கணும். அதுலேருந்து எங்கே நடந்துச்சு, யார் போனாங்க, யார் சுட்டாங்க, யார் கொன்னாங்க, யார் ஃபஸ்ட்டு கத்திய ப்ரூட்டஸ் கதையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்டனியன்
அந்த கதையில் வந்து ஜூலியஸ் சீசர் கதையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க யார் ஃபஸ்ட்டு ஸ்டாபிள் பண்ணது சீசரை அப்படின்னு ஒரு கொஸ்டின் கூட இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து படிக்கணும். இதை வந்து நம்ம எப்படி படிக்கிறது அப்படின்னா, ஒரிஜினல் டெக்ஸ்ட்டை வச்சு படிக்க முடியுமா சார்? இப்போ ஒரு பிளே வந்து கிட்டத்தட்ட இதுவே பார்த்தீங்கன்னா 200 பக்கம் இருக்கும். இந்த பிளே வந்து 200 பக்கம் இருக்கும். ஸோ இந்த 200 பக்கத்தையும் நம்ம ஒரிஜினல் டெக்ஸ்ட் வச்சு படிச்சிட முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. படிக்கவும் முடியாது நம்மளால். இது ரெண்டாவது கொஸ்டின்ஸ் எப்படி வரும் அப்படின்னா இந்த பேஸில் வரும். இப்போது இந்த ஆத்தர் பேஸ்டு அப்படிங்கிறதுக்கு வந்து தனியாகவே ஒரு வீடியோ போடலாம். ஏன்னா மற்ற எல்லா யூனிட்லையும் ஆத்தர் ஒரு ஆத்தர்லேருந்து ஒரு ஒர்க் மட்டும் தான் இருக்கும். ஸோ அதனால் நம்மளுக்கு அவங்களோட ஜஸ்ட் ஆஃப் ஆல் பேக்ரவுண்ட் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அவங்க எப்போ பிறந்தாங்க, எங்கே இருந்தாங்க, அவங்களுடைய ஃபேமஸ் ஒர்க் என்ன, எதுலாம் அவங்க என்னென்ன கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க, என்ன அவார்டு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சால் மட்டும் போதும். பட் ஆனால் ஷேக்ஸ்பியரை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து ஷேக்ஸ்பியரை பற்றி நிறைய புக்ஸ் எழுதியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு யூனிட்டே தனியாக அவங்க வச்சுருக்காங்க அப்படின்னா அப்போது ஆத்தர் பேஸ்டில் வந்து ஒரு 2 கொஸ்டின் கண்டிப்பாக இருக்கும். அதாவது இப்போ நமக்கு சிலபஸில் கொடுக்கல அப்படின்னா கூட, சிலபஸில் வந்து நமக்கு ஷேக்ஸ்பியரை பற்றி கொடுக்கல அப்படின்னா கூட ஆத்தர் பேஸ்டில் 2 கொஸ்டின் கண்டிப்பாக இருக்கும். அவர் வந்து எங்கே ஃபஸ்ட்டு பிளே எப்போ வந்து பண்ணாங்க, பப்ளிஷ் பண்ணாங்க, அவருடைய போர்ட்ஃபோலியோ எப்போ ஃபஸ்ட்டு வந்துச்சு. ஸோ இந்த மாதிரியான இது எல்லாமே வந்து சானட் அண்டு பிளேக்குள்ளே பிளேக்குள்ளே இந்த இன்க்ளூட் ஆகும். ஸோ அதனால் ஆத்தர் பேஸில் ஒரு 2 கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அதுக்காக நான் ஒரு தனி வீடியோ போடுறேன். என்னென்ன புக்ஸு, கிராம்ப்டன் புக் இருக்குது, ரவுட்லெஜ் புக் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபேமஸான ஆத்தர்கள் எழுதியிருக்கக்கூடிய புத்தகத்தில் ஷேக்ஸ்பியரை மட்டும் நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணி அதை வந்து படிக்கணும். ஸோ அது நான் ஒரு தனியாக வீடியோ போடுறேன். இன்றைக்கி இப்போ வந்து ஒத்தலோவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த பிளேவை எப்படி அணுகணும் அப்படின்னு சொல்லிடுறேன். நம்ம ஃபஸ்ட்டு வந்து தமிழில் இதனுடைய கதையை நீங்கள் படிங்க. சார் இதை ஒரு தமிழில் கதை நான் எங்கே சார் படிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமேசான்லேயே ஆன்லைனில் அவைலபிளாக புக் இருக்குது. அதாவது என்ன புக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷேக்ஸ்பியர் கதைகள் அப்படின்னு சொல்லிட்டு யார் எழுதுனது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஷேக்ஸ்பியர் கதைகள். ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படின்னா, ஷேக்ஸ்பியர் கதைகள் அப்படின்னு யார் எழுதுனாங்கன்னா அப்பாத்துரை அவர்கள். அவங்க வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஒர்க்கை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஒர்க் மட்டும் இல்லை, இது ஒரு 229 சம்திங் வரும் அந்த புக்கு. இந்த புத்தகத்தில் வந்து ஷேக்ஸ்பியர் எழுதின 37 பிளேவுமே வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருக்காங்க கதையாக அழகாக. அதை நம்ம படிக்கும்போதே நம்மளுக்குள்ள ஒரு பெரிய உணர்வு வரும். நல்ல அந்த கதையை புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு தன்மை வரும். ரொம்ப சிம்பிள் லாங்குவேஜில் எல்லாரும் படிக்கக்கூடிய வகையில் தான் வந்து தமிழ்லேயே தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து தமிழில் படிங்க ஃபஸ்ட்டு ஒன். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கதையை அப்படியே தமிழில் ஆடியோவாக கேளுங்க. ஆடியோவாக அவைலபிள் இருந்துச்சு அப்படின்னா ஆடியோவாக கேளுங்க. ஆடியோ ஒத்தலோவுக்கு வந்து ஆடியோ அவைலபிளாக இருக்குது. அதனுடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஒத்தலோவுடைய ஆடியோவோடும் ஒரு 230 hours வரும் அநேகமாக. அது 230 hours. ரெண்டாவது நீங்கள் பண்ண வேண்டியது வந்து ஆடியோ கேளுங்க. தமிழில் இருக்கும் ரைட்டுங்களா. ஃபஸ்ட் தமிழில் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கதையை படிச்சுட்டு ஆடியோ கேட்கலாம், அல்லது ஆடியோ கேட்டுட்டு கதை படிக்கலாம். இது ரெண்டுமே வந்து தமிழில் அப்படிங்கிறதுனால நீங்கள் எப்படி வேணாலும் மாற்றி வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா படிச்சுக்கலாம். ஸோ அதற்கான யூடியூப் வீடியோ லிங்க்கையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அடுத்து மூணாவது என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு கதை தெரிஞ்சிடும், கதை நல்லா தெரிஞ்சிடும். நீங்கள் ஒரு எப்படி சொல்கிறீங்க, ஒரு ஆடியோவாக கேட்டாச்சு, அடுத்து வந்து ஒரு கதையாக படித்தாச்சு, அடுத்து இதை நான் ஒரு படமாக பார்க்குறேன் அப்படின்னா கூட உங்களுக்கு அவைலபிலிட்டி இருந்துச்சுனாக்கா ஃபஸ்ட்டு படமாக பார்த்துருங்க. என்ன பண்ணலாம் அப்படின்னா படமாக பார்த்துருங்க. ஸோ மூவியாக இருக்குது சார், மூவியாக பார்த்துடலாம். அதுவும் இங்கிலீஷில் இருக்கும். ஸோ ஏன் நான் வந்து நீங்கள் தமிழில் படிச்சுட்டு இங்கிலீஷில் மூவி பாருங்கள் அப்படின்னு சொல்கிறேன்னா, இங்கிலீஷில் சப்டைட்டில்ஸ் வரும்பொழுது அல்லது வந்து அவங்க ஒரு பேசிக்கிற அந்த லாங்குவேஜே வரும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னாக்கா சில இம்பார்ட்டண்ட்டான லைன்ஸ் வந்து நம்மளுக்கு ஞாபகம் வரும். இம்பார்ட்டண்ட்டான லைன்ஸ் வந்து நம்மளுக்கு பார்க்கும்போது நம்மளுக்கு ஈஸியாக ஞாபகம் வரும். ஸோ அதனால் இந்த மூவியை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா இங்கிலீஷில் பாருங்கள் ரைட்டுங்களா. அடுத்து 4th ஒன். அடுத்து அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கண்டென்ட்டுக்குள்ளேயே வர்றோம். அடுத்து வந்து 4th ஒன் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த ஸ்டோரியை சம்மரியாக வீடியோ போட்டிருக்காங்க. டாக்டர் சோபனா அவங்க அந்த மேடம் வந்து வீடியோவை போட்டிருக்காங்க. அது வந்து ஷார்ட் சம்மரி தான், நாட் ஃபார் லாங் சம்மரி. ஃபுல்லாக டெக்ஸ்ட் வைஸ் கிடையாது, ஆக்ட் வைஸ் கிடையாது. ஸோ ஓவரால் சம்மரியாக வந்து போட்டிருக்காங்க. பட் நிறைய விஷயங்கள் வந்து சம்மரி வீடியோ நிறைய விஷயங்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதில்
டேட்டாவை நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து என்னென்ன தேவைப்படும்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து நிறைய வீடியோ கொடுத்துருக்காங்க. அதனுடைய வீடியோ லிங்கை நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்க வந்து இப்போ உங்களுக்கு தேவைப்படும். இப்போ இது எல்லாமே நீங்கள் பார்த்து முடிச்சிருவீங்க. உங்களுக்கு ஒரு நோட்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறப்ப நீங்கள் நோட்ஸ் எதுலேருந்து எடுத்துக்கலாம் அப்படின்னா, இவங்க இந்த டாக்டர் சோபனாஸ் அவங்களுடைய வீடியோ இருக்கு இல்லைங்களா, அந்த வீடியோவிலேருந்து அவங்க அந்த டெக்ஸ்ட்டை காமிச்சே நடத்திக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் அதை பார்த்து என்ன பண்ணுங்கன்னா, உங்களுக்கு எந்த நேரத்தில் தேவைப்படுதோ அந்த நேரத்தில் வந்து நீங்கள் முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து நோட்ஸாக எடுத்து வச்சுருங்க. அடுத்து 5th ஒன் வந்து பார்த்தீங்கன்னா சம்மரி பிடிஎஃப் கொடுத்துருக்கேன். சம்மரி வந்து பிடிஎஃபாக கொடுத்துருக்கேன். சம்மரி பிடிஎஃப் கொடுத்துருக்கேன். ஒரு 8 பேஜ் வரும். ஒத்தலோட சம்மரி, அதுவும் வந்து ஷார்ட் சம்மரி தான், ரொம்ப லாங் சம்மரி கிடையாது, ரொம்பவே ஷார்ட் சம்மரி தான். அந்த ஷார்ட் சம்மரியை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னாங்க, டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த லிங்கை கிளிக் பண்ணி பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை வச்சு நீங்கள் கையில் எடுத்துக்கிட்டு அதை பார்த்து ஒரு தடவை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஃபுல்லாக படிச்சுட்டு அதை பார்த்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பாயிண்ட் என்னென்ன பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட் இருக்கோ அதெல்லாம் வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நான் இப்போ கொடுத்துருக்க சம்மரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சிம்பிளாக இருக்கக்கூடிய சம்மரி தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஏன் அப்படின்னா இது வந்து ஃபஸ்ட்டு வீடியோ போடுறோம், நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுறோம். நம்ம ஏற்கனவே நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னது மாதிரி எந்த ஒர்க்கையும் பார்த்து பயப்படக்கூடாது, எந்த ஒர்க்கையும் பார்த்து லேக் ஆகிடக்கூடாது, ஐயோ என்ன இவ்வளவு இருக்கே அப்படிங்கிற அந்த ஒரு சகிப்புத்தன்மை வந்துடக்கூடாது நம்மளுக்கு, அதாவது ஒரு போரிங் ஆகிடக்கூடாது. ஸோ இன்ட்ரெஸ்டிங் டு போரிங் அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து ஃபஸ்ட் டைம் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வீடியோங்கிறதுனால ஃபஸ்ட்டு ஒர்க்கு ரெஃபர் பண்ணும்போது கொஞ்சம் ஷார்ட் சம்மரியாகவே கொடுத்துருக்கேன். அதற்கப்புறம் நீங்கள் வந்து வேறு எங்கேருந்து சார் படிக்கிறது, அவுட் சோர்சிங் வேறு எங்கேருந்து படிக்கலாம் அப்படின்னா வெளியிலேருந்து படிக்கக்கூடிய விஷயங்கள் நீங்கள் ஷேக்ஸ்பியருக்காக நம்ம எந்தெந்த புக்கெல்லாம் ஃபாலோ பண்ணுறோமோ, ஷேக்ஸ்பியருக்காக எந்தெந்த புக்கெல்லாம் ஃபாலோ பண்ணுறோமோ அந்த புக்கிலிருந்து ஒத்தல்லோவை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அதை மட்டும் நீங்கள் அப்படியே நோட் பண்ணி எழுதிக்க வேண்டியதுதான். இப்போ வந்து ஒருத்தங்க வந்து ட்ராஜடிஸ் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க, ஷேக்ஸ்பியர் அண்ட் ட்ராஜடின்னு ஒரு புத்தகம் இருக்குது. அந்த புத்தகத்தில் ஒத்தல்லோ வந்து என்ன மாதிரியான இருக்கும். இப்போ நான் சொன்ன இந்த 5மே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி அந்த கதை கண்டென்ட், அதாவது இந்த கண்டென்ட் பேஸ்டுக்கும் இந்த டெக்ஸ்ட் பேஸ்டுக்கும் எது உதவும் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த 5ம் உதவும். அப்போ இந்த ஆத்தர் பேஸ்டு, ஒர்க் பேஸ்டு, கிரிட்டிக் பேஸ்டு இந்த 3 பார்த்தீங்க அப்படின்னாக்க யாரோ நிறைய பேர் வந்து புத்தகம் எழுதியிருப்பாங்க, ஷேக்ஸ்பியரை பற்றி புத்தகங்கள் இருக்கு இல்லையா, அந்த புத்தகங்கள்ல இருந்து நம்ம கேட்கக்கூடிய ஒத்தல்லோவை பற்றி என்ன விஷயம் இருக்குது. இப்போ வந்து இருக்கிறதுல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஹென்ரி 5 வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நேஷனல் ஆந்தம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. நேஷனல் ஆந்தம் ஆஃப் எலிசபெத்தன் பீரியட் அப்படின்னு ஒரு இடத்துல ஒரு புத்தகத்தில் இருக்குது. இது வந்து அப்போ ஹென்ரி 5 நம்ம படிக்கும்போது என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னாக்க ஹென்ரி 5 அந்த நோட்ஸ் ஊற்றிக்கு அதில் எழுதிக்கலாம். பட் ஹென்ரி 5 சிலபஸில் இல்லை, எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். அப்போது இப்போ இந்த ஒத்தல்லோ ஒத்தல்லோ மூர் அப்படின்னு வரும், அந்த மூரிய வம்சத்தை சேர்ந்தவர் தான் அந்த ஒத்தல்லோ. அப்போது அந்த காலகட்டத்தில் நடந்தது வந்து இந்த ஒத்தல்லோ பிளே வந்து பிரதிபலிக்குது. ஒரு பொறாமை, ஒரு சந்தேகம், அந்த டவுட் அப்படிங்கிறது ஒருத்தனுக்கு வந்துருச்சு அப்படின்னாக்க அவன் எப்படிலாம் அழிஞ்சு போயிடுவான் அப்படிங்கிறது வந்து இந்த கதை பிரதிபலிக்குது. அப்படிங்கிறப்ப இந்த கதையை இதை வந்து பேஸ் பண்ணக்கூடிய ஒரு, அதாவது அந்த சில சென்டென்சஸ் அல்லது சில கண்டென்ட்டு, சில பேராகிராஃப் அந்த மாதிரி வந்து ஏதாவது ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது ஏதாவது 1-2 தான் இருக்கும். நம்ம வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சருங்கிறது ஒரு பெரிய கடல், அதுலேருந்து நம்ம நிறைய தேடி கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அப்போ இதுலேருந்து நம்ம வந்து ஒத்தல்லோவை பற்றி என்ன சொல்லியிருக்காங்களோ அதை மட்டும் எடுத்து எழுதிக்கிட்டால் போதும். ஸோ ஓவராலாக வந்து நம்மளுக்கு இந்த ஒர்க்கில் முடிஞ்சிடும். பட் ஆனால் எப்படி நோட்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறது நான் ஒரு தனி வீடியோ போடுறேன்னு சொல்லியிருக்கேன். ஒரு பிளே இதுலேருந்து நம்ம எப்படி நோட்ஸ் எடுக்கணும், ஒரு போயம் இதுலேருந்து நம்ம எப்படி நோட்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறத வந்து தனித்தனியாக போடுறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணி விடுங்க. தென் அதோட நிறைய பேர் இப்போ நம்ம வீடியோ போட ஆரம்பித்ததுக்கப்புறம் கால் பண்ணி நிறைய பேர் கேட்குறாங்க, சார் நீங்கள் வந்து எங்களுக்கு கொஞ்சம் கைட் பண்ணுங்கள் அப்படின்னு. இதில் நான் கைட் பண்ணுறேன் கண்டிப்பாக. ஸோ நானும் ப்ரிப்ரேஷன் பண்ணிகிட்ருக்கேன். அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவுக்கு கீழேயே நான் வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று கிரியேட் பண்ணி அதுக்கான லிங்கை வந்து கீழே ஷேர் பண்ணுறேன். ஸோ இது எல்லாமே இருக்கும், இது எல்லாமே நீங்கள் டவுன்லோட் பண்ணிடுங்க. இதற்கு கீழே வாட்ஸ்அப் குரூப் வந்து பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் குரூப் வந்து நான் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அதில் ஜாயின் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் வந்து அந்த லிங்க்கை வந்து ஜாயின் பண்ண சொல்லுங்கள். நம்ம போடுற வீடியோஸோட லிங்க் அதில் போடுவோம். ப்ளஸ் வேறு ஏதாவது மெட்டீரியல்ஸ், இப்போது சில மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்து நிறைய எம்பி கூட சைஸ் கூட இருக்கிறதுனால நம்ம அதை வந்து அப்லோட் பண்ண முடியாமல் இருக்குது, நிறைய கண்டென்ட் வச்சுருக்கோம். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க ஷேர் பண்ணிடலாம்.
உங்களுக்கு வந்து நான் அதை பிடிஎஃபாகவே வந்து குரூப்லேயே ஷேர் பண்ணுறேன். அதை நீங்கள் ஃப்ரீயாகவே வந்து இது பண்ணிக்கலாம். நோ காஸ்ட். அதுக்கெல்லாம் எதுவும் காஸ்ட்டோ அல்லது வந்து கோச்சிங் கிளாஸ் மாதிரியோ வந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறது இல்லை. ஸோ அதனால் வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணுறேன். மறக்காமல் வந்து எல்லோரும் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன்.